கௌசி ஒரு வாய் சாப்பிட்டுக்கோமா. நான் சொல்றத கேளுடி. சாப்பிடவே மாட்டேங்கிற. ஏன்டி இப்படி அடம் பண்ற? இங்கே நான் இவ்வளோ ஊட்டியும் இப்படி சாப்பிட மாட்டேங்கிறியே. அங்கெல்லாம் நீ சாப்பிடவா போற சொல்லு. அம்மா அங்கே நான் நல்லாவே சாப்பிடுவேன், ஏன்னு கேளு. ஏம்மா அங்கே மட்டும் அப்படி நல்லாவே சாப்பிடுவேங்கிற, இங்கே மட்டும் சாப்பிட மாட்டேங்கிற, ஏம்மா? அங்கே ஏன்னா அவங்க டேஸ்ட்டாக சமைப்பாங்கம்மா, அதனால தான். அடி பாவி, அப்போ அம்மா டேஸ்ட்டாக சமைக்க மாட்டேனா? சரியான ஆளு தாண்டி நீ. உண்மையாகவே சொல்கிறியா? நல்லா இருக்கும். ஆமாம்ல, நான் கூட அன்னைக்கு வந்துட்டு உங்கள் வீட்டில் சாப்பிட்டேன்டி. அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சுடி கௌசி. ஆமாம்மா, நல்லா இருக்கும், நல்ல டேஸ்ட்டாகவே இருக்கும். அது எப்படி தானே தெரியாதுமா, ஆனால் அவ்வளோ டேஸ்ட்டாக சமைப்பாங்கம்மா. சரி சரி, இன்னொரு நாளைக்கு வரேன். உன்னோட மாமியாரை இன்னும் சூப்பராகவே சமைச்சு வைக்க சொல்லு. ஒரு புடி பிடிச்சிட்டு வந்துடுறேன், சரியாடி? கண்டிப்பாம்மா, கண்டிப்பாக செய்ய சொல்கிறேன், சரியா? சரிம்மா, இன்னொரு வாய் சாப்பிட்டுக்கோமா. நம்ம பிள்ளை அன்புக்கு இப்படி தானே நாமளும் ஊட்டிகிட்டு இருப்போம். எங்கே அவளை காணும்? இவங்க மட்டும் உட்காந்துருக்காங்க. கௌசி வந்திருப்பா போல. ஆனால் அன்புவை காணும். ஆள் எங்கே போயிருப்பா? இந்தாம்மா, வாங்கிக்கோமா. லா 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 லா. அன்பு எங்கே போயிருப்பா? இவங்க மட்டும் உட்காந்துருக்காங்க. ஒரு வேளை ரூமுக்குள்ளே இருப்பான்னு நினைக்கிறேன். கூப்பிடுவோம். முல்லையத்தாச்சி, அட வா. என்ன அப்படி வந்து நிற்கிற? முன்னாடியே வந்துட்டியா, இப்போதான் வந்தியா? இப்போதான் அத்தாச்சி வந்தேன். நீங்கள் கௌசியை சாப்பிடுன்னு சொல்லிட்டு இருந்தீங்கல்ல, அப்போ தான் வந்தேன். அதுக்கு முன்னாடி எல்லாம் வரலை. அப்படியா முத்தலகு? சரி சரி, என்ன உன் மகளை பார்க்க வந்தியா? உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். என் மக கௌசி மாசமா இருக்க முத்தலகு. அடடா, சொல்லவே இல்லை. எப்போ முல்லத்தாச்சி? நிஜமாவா சொல்கிறீங்க? எவ்வளோ ஒரு சந்தோஷமான விஷயத்த சொல்லியிருக்கீங்க. அப்பப்பா, எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருக்கு அத்தாச்சி. கௌசி நல்லா இருக்கியாம்மா? எப்பம்மா வந்த? நேத்து வந்தேன். ஓ, நேத்து வந்தியா? சரி சரி. ஆமா அத்தாச்சி, என் புள்ள எங்க காணும்? தெரியலையே, எங்க தானே இருந்தா அன்பு? இங்க தானே உன் மக இருந்தா, எங்க போயிருக்க போற? சாப்பிட்டாளா அன்பு? அன்பு இன்னும் சாப்பிடல. ஏன் அத்தாச்சி அவன் மட்டும் சாப்பிடல? கறி குழம்பு வச்சிருப்பீங்க போல. கறி குழம்புனா ஃபர்ஸ்ட் ஆளா சாப்பிட்டுருவாளே எங்க வீட்டில். இன்னுமா சாப்பிடாம இருக்கான்? சாப்பிடுவா. அவள் வயிற்றுல என்ன புழு பூச்சியா இருக்கு சொல்லுங்க? என் பிள்ளைனா மாசமாக இருக்கு, அதான் காலையில் எழுத்து இது மாதிரி வச்சு ஊட்டி விட்டுட்ருக்கேன். அவள் வயிற்றுல என்ன இருக்குன்னு அவள் காலையில் சாப்பிட போகிறா. என்ன கூப்பிட்டுங்க, இங்கே தான் இருப்பா. சரி சரி. அன்பு 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 மா, அன்பு காணும். என்ன தாச்சி இவ்வளோ கூப்பிடுறேன், அவளை ஆளையே காணும். தெரியல எங்கே போனான்னு. பசி சாப்பிடுமா. தெரியலையா? பிள்ளை எங்கே போயிருப்பா? வீட்டில் தானே எப்பவுமே இருப்பா, எங்கேயுமே போக மாட்டாளே. மகள் ஆளையே காணும், இங்கே அன்பு அன்புன்னு கூப்பிட்டுட்டு இருக்க. அப்படியா? எங்கே போயிருப்பான்னு தெரியலையே. எங்கே போனான்னு உங்களுக்கு தெரியாதா? சொல்லிட்டு போனாளா? எதுவுமே சொல்லாமல் போயிட்டாளா? உன் மக ஒரு அடங்காதவ. அவள் யார்கிட்ட சொல்லிட்டு போறா? சொல்லிட்டு வாரா. அவள் இஷ்டத்துக்கு போயிருப்பா, அவள் இஷ்டத்துக்கு வந்திருப்பா. நமக்கெல்லாம் அதெல்லாம் தெரியாதுமா, எங்கே போனா வந்தான்னு. தெரியாதா? தெரியல முத்தலகு, சும்மா நைட்டு இருப்பா. இங்கே தான் இருப்பா. எங்கே போய் தொலைய போறா? எங்கே போய் தொலைய போறாளா? அம்மா அந்த தான் வந்துட்டான். எங்கத்தா போனேன் இவ்வளோ நேரம்? நீ பார்க்கலான்னு வந்து நானும் நின்றுட்டு இருக்கேன். ஆளையே காணும். எங்கன்னு கேட்டாலும் இவங்களும் தெரியலைங்கிறாக. எங்கே போன? சொல்லிட்டு போனா தானே முத்தலகு எங்களுக்கு தெரியும். ஏன் அன்பு சொல்லாம எங்க போன? அப்படி அருவியை பார்க்கலான்னு போனேன். அருவியை பார்க்க போயிருக்க, எதுக்கு எங்க கிட்ட சொல்லல? ஏத்த அருவியை பார்க்க போனேன். மனசு ஒரு மாதிரி கஷ்டமா இருந்துச்சுமா, அருவியை பார்த்து பேசிட்டு வரலான்னு போனேன். அவகிட்ட கொஞ்ச நேரம் பேசினா மைண்டு ஃப்ரீயா இருக்க மாதிரி தோணும், அதனாலதான் போயிட்டு பார்த்து பேசிட்டு வந்தேன். அதுக்குன்னு யாருக்கிட்டே சொல்லாமையாத்தா போவ? சொல்லிட்டு போறதில்ல. நான் காணும்னு பதறி போயிட்டேன் பாத்துக்க. யாருமா என்ன தேட போறா? நீ வந்ததுனால தேடி இருக்க, வேற யாரு தேட போறா? எப்படி சொல்ற? நான் உன்னை தேட மாட்டேனா? அப்படி இல்லத்த, கேட்டேன். இவ்வளவு நேரம் நீங்க தேடினீங்களா? அம்மா வந்து தானே தேடுது, அதுக்கு தான் சொன்னேன். சரி சரி, வாரியா என் கூட வீட்டுக்கு போய் 2 நாளைக்கு இருந்துட்டு வரலாம். அன்னைக்கும் வந்துட்ட.
ஏன் முத்தலகி இப்ப என்ன அவசரம்? இல்ல, கௌசி உங்க வீட்டுக்கு வந்திருக்குது. என் மகன் இங்க இருந்துகிட்டு ஒரு நாள் கூட வந்ததே இல்லை என் வீட்டுக்கு. அன்னைக்கும் வந்துட்டு உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்ட்டு ஒரு நாள் இருந்துட்டு அன்னைக்கே உடியாந்துட்டா. பாவம், என்னதான் இருந்தாலும் அவன் மனசுக்குள்ள தோணும் இல்லையா, கௌசி வந்திருக்கா, நம்மளை விட மாட்டாங்களே, நம்மளும் அம்மா வீட்டுக்கு போகணும் வைக்கணும்னு. அதுக்கு தான் அவளை கூட்டிட்டு போகலான்னு நினைக்கிறேன். என்ன முல்லை தச்சு சொல்றீங்க, நான் கூட்டிட்டு போகவா அவளை? முத்தலகு, என்ன இப்போ அவசரம்? கௌசி வந்திருக்கிறா, அவளுக்கு ஏதாவது நல்லதா கெட்டது சமைச்சு போடணும், அவளுக்கு பிடிச்சதெல்லாம் செய்யணும். நான் ஒரு ஆள் ஒன்றும் பண்ண முடியாது. அவள் இங்கே இருக்கட்டும், அவள் ஊருக்கு போனதுக்கப்புறம் வேணா ஒரு நாளைக்கு கூட்டிகிட்டு போ. இப்பெல்லாம் ஒன்றும் வேண்டாம். இல்லை இல்லை, நான் போகணும்னு எனக்கு தோணுது, நான் போயிட்டு வரேன். மாமியார் சொல்லிக்கிட்டு இருக்கா, என்னடி போகணும் போகணுங்கிற? ஆ, இவருங்க அப்பத்தா, பேசாமல் இருந்துக்கிடுங்க. உங்களுக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாது, பார்த்துக்கோங்க. என் அம்மா என்னை கூப்பிடுது, நான் போறேன். இது நாள் வரைக்கும் நான் போயிருக்கேனா? சொல்லுங்க. உங்களுக்கு இதுல தேவையில்லாம பேசாதீங்க அப்பதா. முள்ளையத்தை பேசினா கூட நான் பொறுத்துட்டு இருப்பேன், நீங்க பேசினா நான்லாம் பொறுத்துட்டு இருக்க முடியாது. இங்க பாரு அன்பு, என்னதான் இருந்தாலும் பெரிய மனுஷி ஒரு வார்த்தை சொன்னுச்சுன்னா வீடு கேளு. அதை விட்டுட்டு வாய் எதிர்த்து பேசிக்கிட்டு இருக்க. முத்தலகு, அவ ஒன்றும் வர வேணாம், அங்கே இருக்கட்டும். போவேணான்னா விட்டுரு. ஏன் முத்தலகு, நீ வேற வந்து வீட்டில் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க? இங்க பாருங்க அத்தை, என்ன பிரச்சனை பண்ணாக? யார் பிரச்சனை பண்ணது? எங்க அம்மாவா? எங்க அம்மா என்னத்த பிரச்சனை பண்ணுச்சு? இப்ப சொன்னதுல என்னடி ரொம்ப தான் ஓவரா பேசுற? அப்புறம் வேணாம், உங்க பொண்ணை கூட்டிட்டு போக வேணான்னு சொன்னா போகணும், எனக்கு என்னன்னு பேசாம. உன் அம்மா பேசாம நின்றுக்கிட்டே இருந்தா என்னத்த சொல்றது? நான் சொன்னாதான் நீ போகணும், இல்லைன்னா பேசாம வீட்டில் இரு. சொல்லிட்டு இருக்கேல, மாசமா இருக்க பிள்ளை வந்திருக்கா, அவளுக்கு நல்லதெல்லாம் செஞ்சு போடணும். நான் ஒரு ஆள் செய்ய முடியாது, நீ இருந்தீன்னா எல்லா வேலையும் பாப்பேன்னு சொல்றேன். திரும்ப திரும்ப போறேன்னா என்ன அர்த்தம்? அத்தை, எனக்கு போகணும்னு எப்போ ஆசை இருக்கோ அப்பதான் நான் போக முடியும், சரிங்களா? உங்க பொண்ணு நீ வந்திருக்கவும் எவ்வளோ சந்தோஷப்படுறீங்க. அதை எங்க அம்மா கூப்பிட என்ன வந்திருக்கு, அப்ப அதுக்கு ஆசையா இருக்கும்ல என்னை கூட்டிட்டு போகணும்னு. நான் போறேன், எனக்கு இங்க ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு, நான் போகணும் போல இருக்கு. எங்க அம்மா கூட நான் போறேன். இவெல்லாம் ஒரு குடும்ப பொண்ணா? இவளை கூட்டிகிட்டு வந்து வச்சுருக்கேன் பாரு இந்த கௌதம் பையன். அவளை சொன்னணும், இதெல்லாம் வீட்டுக்கு ஆகாததை கூட்டி கொண்டு வந்து இங்கே வீட்டில் விட்டுருக்கேன் பாரு. இவெல்லாம் என்னதான் பண்ணுறதோ தெரில. என்ன வாய் அடிக்குதுப்பா, இதெல்லாம் எங்கிட்ட குடும்பத்துக்கு உருப்பிட போகுது. சரி, ஏன் அப்பத்தா நல்லா இருக்க குடும்பத்தில் குடி கும்மி அடிக்கிறீங்க போல? ஏன் உருப்பிடாம எத்தனை நாளாக இருந்தேன்? நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. நீங்கள் என்னைக்கு வீட்டில் கால் எடுத்து வச்சியில விளங்கலை ஒன்றும். எங்க என்னத்த சொல்கிறதுன்னு ஒன்றும் தெரியல. ஏ அன்பு, என்னதான் இருந்தாலும் அந்த கிளவியை பேசுறது தப்புடி. அது ஒரு பெரிய மனுஷிடி, இப்படி பேசுற, அது சொல்லதான் செய்யும் ஏதாவது. அதுக்காக இப்படியா பேசுறது? கால் எடுத்து வச்சு அப்படி இப்படின்னு. ஆத்தியாமத்தலுக்கு ஓ முன்னாடியே ஓ மக எவ்வளோ வாய் அடிக்கிறான்னு. இவெல்லாம் வீட்டுக்கு வந்தா என்னத்துக்கு ஆகும் சொல்லு? இந்த வீடு விளங்குமா? சொல்லு முத்தலகு. என் மையன் வீட்டுக்கு நான் வரக்கூடாதா? என் மையன் வீட்டில் நான் இருக்கேன் முத்தலகு. இவளுக்கு என்ன? இவளுக்கு இங்கே இருக்கிறது பிடிக்கல, நான் இருக்கிறது. அதான் ஓவரா பேசுறா. நல்ல வேலை என் மையனுக்கு இவ்வளோ கட்டலப்பா, இல்லைன்னா என் மையனை ஒரு வழி பண்ணி விட்ருப்பா. இருந்தாலும் என் பேரன் தான் வேணும், பாவம் அவன் என்னதான் பாடா படுறானோ இவகிட்டலாம். சரி சரி விடுங்கம்மா. அன்பு ஏதோ பேசுகிறான்னு எல்லாரும் சேர்ந்து அவளை பேசாதீங்க. அன்பு விடு அன்பு, அம்மா தான் போவேனான்னு சொல்கிறாங்கல்ல. கௌசி, இது உன்னோட குடும்பம் கிடையாது, புரிஞ்சுக்கோ. இனி உனக்குன்னு வேற குடும்பம் இருக்கு, அதை போய் நீ பாரு. இது வந்து என்னோட குடும்பம், எப்படி நான் நடத்தணுமோ நடத்திக்கிறேன். என்னோட குடும்பம் இல்லையா? அப்புறம் யாரோட குடும்பம் இது? சொல்லு, யாரோட குடும்பம்? அடி பாவி, உனக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிற மாதிரி தானே நானும் பேசுகிறேன். என்னோட குடும்பம் இல்லைன்னு ஒரே வார்த்தையில் சொல்லிட்டேன். இங்கே பாரு, நான் கல்யாணம் ஆனாலும் ஆகாட்டியும் இதுதான் ஃபஸ்ட்டு என்னோட குடும்பம். நான் இங்கே சொல்கிறது தான் நடக்கும், அதை முதல்ல தெரிஞ்சுக்கோ. ஓ ராஜ்யத்தெல்லாம் உன் வீட்டில் போய் வச்சுக்கோ, என் வீட்டில் வச்சுக்காத சொல்லிட்டேன். ஏய், ஏன் மகளையே ஒரு மாதிரி பேசுகிற? ஏண்டி, உனக்கு முன்னாடி அவள் பிறந்தவடி இந்த வீட்டில். என்னதான் இருந்தாலும் அவள் தாண்டி தேவதை, இந்த வீட்டுக்கு மகாலட்சுமி, புரிஞ்சுக்கோ. அதை அவள் என்ன சொல்கிறதோ தான் முன்னாடியெல்லாம் நடக்கும். நீ வந்தவொடனே தான் உன் ஆட்டம் தாங்க முடியல. இப்போவும் சரி எப்பவும் சரி என் மகன் என்ன சொல்கிறாளோ அதாண்டி நடக்கும். அதெல்லாம் அந்த காலம், இப்போலாம் நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. மா இருமா, துணியெல்லாம் எடுத்துட்டு வரேன், நான் வரேம்மா. சரி சரி, அப்படியே உன் மகளை உன் வீட்டிலே கொண்டு போய் வச்சுக்க முத்தலகு, சரியா? என் மக பேசுனதெல்லாம் தப்பாக எடுத்துக்காது. அந்த பிள்ளை ஏதோ ஒரு விரக்தியில் பேசிக்கிட்டு இருக்கு. நான் என் மகளை இன்னொரு நாள் வந்தே கூட்டிகிட்டு போகிறேன். சூசாமணி, இவங்க பேசுகிறாங்கிறதுக்காக இன்னொரு நாள் வந்து கூட்டிகிட்டு போறியா? என்னம்மா நீ? சரி அன்பு, எதிர்த்து எதிர்த்து பேசாதடி, சும்மானு இருடி. ஏண்டி வம்ப கட்டிகிட்டு இருக்க நீ வேற? எதிர்த்து எதிர்த்து பேசாத, பேசி தொலையாதடி சும்மா. பார்த்துக்கலாம் அத்தா, இன்னொரு நாள் நான் வந்து உன்னை கூட்டிகிட்டு போகிறேன். இங்கே வம்பு சண்டை தான் வருது. எதுக்கு?
இன்னொரு நாள் நல்லா சந்தோஷமா இருக்கும்போது நீயே கிளம்பி வா சரியா? உன் புருஷனை வீட்டில் இல்லை, உன் புருஷனை வீட்டில் இல்லாமல் நான் கூட்டிகிட்டு போகிறது தப்புதா. என்னம்மா நீ நீ கூப்பிடுறனோட நான் ஆசையாக கிளம்பலான் இருக்கேம்மா, ஏம்மா அப்படி பண்ணுற நீ? இல்லைத்தா, இந்த நேரத்தில் நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறது ரொம்ப ரொம்ப தப்பு. எல்லாரும் கோவப்படுறாங்க. நீ அங்கே வர்றது யாருக்குமே பிடிக்கல. அப்படி இருக்கும்போது நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறது தப்புதா. ஐயோ கடவுளே, உன் கூட வரலான்றதை மா இவங்க தான் சொல்கிறாங்கங்கிறதுக்காக நான் கௌதம்கிட்ட பேசிக்கிறேம்மா. நீ வாமா, நான் துணியெல்லாம் எடுத்துகிட்டு வரேன், போவோம். பாத்தியா முதலுக்கு உன் மக லட்சணத்தை? இன்னைக்கு வரட்டும் என் பேரன், ரெண்டில் ஒன்று என்னன்னு கேட்குறேன். கொஞ்சம் கூட ஒரு மரியாதையே கிடையாது. எனக்கும் சரி, என் பேத்திக்கும் சரி, என் மருமகளுக்கும் சரி. என்ன வாய் அடிக்கிறவன் மக, புரிஞ்சுக்கோ. பாரு பாரு எவ்வளோ வாய் அடித்து பேசுகிறான்னு மட்டும். இங்கே பாருங்க நாச்சியம்மா, அவள் ஏதோ சின்ன வயசு, அப்படி அந்த வயசு கோளாறுல அப்படி கோவம் வருது, அப்படி பேசுகிறா. நான் கூப்பிட்டது தப்பு தான். இன்னொரு நாள் வந்து நான் என் மகளை கூட்டிகிட்டு போகிறேன். அவள் இங்கே தான் இருப்பா. அவளை யாரும் தயவு செஞ்சு எதுவும் பேசாதியே. நான் போயிட்டு வரவா? பிள்ளையதாச்சி, அவள் பேசிவிட்டான்னு தப்பாக எடுத்துக்கிறாதியே. உங்கள் மருமக நீங்கள் பார்த்துக்கிறங்க. சரி நான் வாரேன். பேசாமல் இரு, வாயை வச்சுக்கிட்டு வீட்டில் சண்டையை உருவாக்கிக்கிட்டு இருக்காம. அம்மா போகிறேன். அம்மா நில்லுமா, நானும் உன் கூட வாரேன். இன்னொரு நாளைக்கு உன் புருஷன்ட்ட கேட்டுக்கிட்டு உன் புருஷனை கொண்டாந்து விட சொல்லி வாத்தா. எல்லாத்தையும் சம்மதப்படி. சும்மா சண்டை போட்டுக்கிட்டெல்லாம் வர வேண்டாம். நீ நிம்மதியாக இரு. நான் வந்தது தான் தப்பு. எங்கள் அம்மா எப்போ வந்தாலும் சந்தோஷமே கிடையாது இந்த வீட்டில். என் புருஷன் இப்போ வந்துடுவான், இருக்கட்டும் எல்லாத்துக்கும். வரட்டும் வரட்டும், அவனா நானான்னு பார்த்துக்கிறேன்.